எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து ஒரு மருந்து குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க, பூண்டு குழம்பு. அதுக்கு பேர் தான் மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள், பூண்டு வந்து ஒரு 50 பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன் நான். ஒரே ஒரு தக்காளி, ஒரு 4 சின்ன வெங்காயம். இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சிக்கணும். மிளகு 1 ஸ்பூனு, 2 காஞ்ச மிளகா, சீரகம் 1 ஸ்பூனு, கடுகு வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இது வந்து கடுகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறணும். கடாய் காஞ்சிருச்சு. இது எல்லாமே நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கிறணும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். கருகிரும். கருகுனா வந்து கசக்கிற மாதிரி வந்துடும். கடுகுலாம் நல்லா வெடிக்கணும். நம்ம மசாலாலாம் இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. இதை தான் அரைச்சி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வயிற்றில் உள்ள புண்ணுலாம் ஆறிடும். குழந்தை பற்ற டயத்தில் குழந்தைக்கு வந்து பால் நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா குறுக்கு வலி, உடம்பு வலி, கை கால் வலிலாம் கேட்கும். கடுகு வெடிக்கணும். ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், மல்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா வறுபடணும். கருவேப்பிலை 1 கொத்து. எல்லாமே நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு தக்காளி, 4 சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு. இதில் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு. மிச்சத்தை குழம்புல போட்டுடலாம். ஒரு 10 பல்லுக்கிட்ட போட்டுக்கிறேன். அரைச்சிடலாம். கடாய் காஞ்சிருச்சு. நம்ம எல்லாம் வறுத்ததெல்லாம் அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் குறைன்னு தான் அரைக்கணும். நல்லா வாசமாக இருக்குது. இது வந்து தக்காளி, 2 பூண்டு, கொஞ்சம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சி வச்சுருக்குறேன். இப்போ வந்து இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் ஒரு 50 நல்லெண்ணெய். காஞ்சிருச்சு. நம்ம இந்த பூண்டை வந்து எண்ணெயில் வதக்கிடலாம். இந்த அரைச்சி விழுத போட்டுடலாம். பூண்டு வதங்கிடுச்சு. நான் வந்து கிராமத்தில் வைக்கிற மாதிரி தான் வைக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து காரமே வந்து மிளகும், நம்ம 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அது மட்டும்தான் காரம். வேறு மசாலா தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுடலாம். இந்த அரைச்ச பொடியை போட்டுடலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதோட கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். கருப்பு கலர் மாதிரி தான் இருக்கும். கருவேப்பிலை ஏற்கனவே அரைச்சிருக்கோம் நம்ம. இப்போ 2-3 இலை போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ வந்து இதுக்கு உப்பு போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு. கொஞ்சமாக மண்டவெல்லாம் போடுறேன். இந்த கடுகு சேர்த்துருக்கறனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குழம்பு. இனிப்பு போட்டால் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம புளியெலாம் சேர்க்கலாம். சுண்டவத்தல் போடுவாங்க ஒவ்வொருத்தவங்க, அதுவும் போடலை. இதில் வந்து கிராமத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா, கருவாடு போடுவாங்க. இந்த குழம்புல வந்து நெத்திலி கருவாடு, உப்பு இல்லாத கருவாடு போடுவாங்க, காரா கருவாடு போடுவாங்க. அப்போ தான் குழந்தைக்கு வந்து நிறையா பால் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க. இது 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். நம்ம
சூடாக சோறு வடித்து இந்த குழம்பு போட்டு பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். கடுகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை இருக்கும். தேங்க்யூ.